குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். இந்தியாவின் வளர்ச்சியால் ஆஸ்திரேலியாவுக்கு பலன், முதலீடு செய்ய வருமாறு பிரதமர் மோடி அழைப்பு. ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் மோடி மெல்போர்னில் நடைபெற்ற இந்தியா ஆஸ்திரேலியா தொழிலதிபர்கள் கூட்டத்தில் உரையாற்றினார். உலக பொருளாதாரம் ஒரு சவாலான காலகட்டத்தை எதிர்கொண்டு வருகிறது. நிச்சயமற்ற தன்மை, விநியோக சங்கிலி தடை, எரிசக்தி நெருக்கடியை உலகம் சந்தித்து வருகிறது. இச்சூழலில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் நம்பகமான கூட்டாளிகளாக முன்னேறி செல்வது அவசியமானது. கடந்த காலங்களில் இரு நாடுகளின் திறன்களை அடிப்படையாக கொண்டு நமது எதிர்காலத்திற்கான வலுவான கட்டமைப்பை நாம் உருவாக்கியுள்ளோம். 2022 செய்யப்பட்ட பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் நமது பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. அதன் மூலம் இந்தியாவிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கான ஏற்றுமதி டபுள் ஆகி இருக்கிறது. புதிய சந்தை வாய்ப்புகளால் இரு நாடுகளும் பயனடைந்துள்ளன. இரு நாடுகளிடையே விரிவான பொருளாதார ஒப்பந்தத்தை விரைவில் முடிக்க வேண்டும். இந்தியாவின் வளர்ச்சி ஆஸ்திரேலிய நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளன. இந்தியாவில் நீண்டகால முதலீடுகள் செய்ய ஆஸ்திரேலிய நிறுவனங்கள் முன்வர வேண்டும். உற்பத்தி, கனிமங்கள், சுரங்கத் தொழில், விமான போக்குவரத்து, AI டெக்னாலஜி, டிஜிட்டல் பொருளாதாரம், உணவு பதப்படுத்துதல் உள்ளிட்ட துறைகளில் ஏராளமான வாய்ப்புகளை இரு நாட்டு பொருளாதாரமும் உருவாக்குகின்றன. அரிய கனிமங்கள், லித்தியம், பேட்டரிகள், எலக்ட்ரானிக்ஸ், மின்சார வாகனங்கள், செமிகண்டக்டர் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர திறன்களை பயன்படுத்திக் கொள்ள இரு நாடுகளின் நிறுவனங்களும் முன்வர வேண்டும் என்று பிரதமர் மோடி கூறினார். முன்னதாக ஆஸ்திரேலியன் சூப்பர் நிறுவனம் இந்தியாவில் சுமார் 3,300 கோடி ரூபாய் முதலீடு செய்ய முன்வந்திருப்பதை பிரதமர் மோடி வரவேற்றார். இது இந்தியாவின் வளர்ச்சி மற்றும் சீர்திருத்த பாதையின் மீது உலகிற்கு இருக்கும் நம்பிக்கையின் மற்றொரு சான்று என்று பதிவிட்டுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா தொழில் முனைவோர் சந்திப்பு கூட்டம் முடிந்த பின் பிரதமர் மோடி ஆஸ்திரேலிய பிரதமர் அல்பனீஸும் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். எக்ஸ்பிரஸ் ரயில் ஏசி பெட்டியை முதலிரவு அறையாக மாற்றிய தம்பதி. ரயிலில் இப்படி ஒரு வசதியா? பயணிகள் ஆச்சரியம். மகாராஷ்டிரா மாநிலம் ஜால்னா ரயில் நிலையத்திலிருந்து கடந்த 6ஆம் தேதி புறப்பட்ட நந்திகிராம் எக்ஸ்பிரஸ் ரயிலின் முதல் வகுப்பு ஏசி பெட்டி முதலிரவு அறை போல அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அந்த அறையில் வெள்ளை மற்றும் சிவப்பு நிற பலூன்களும் இருக்கைகளில் ஹார்ட்டின் வடிவில் ரோஜா இதழ்களாலும் அலங்காரம் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. மேலும் படுக்கைகளிலும் மலர்கள் தூவப்பட்டு அருகே ஐ லவ் யூ என்ற எழுத்துக்களும் இடம்பெற்றிருந்தன. இது குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை கொண்டு அலங்காரம் செய்ய அனுமதி அளித்தது யார் என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பினர். இந்த விவகாரம் தொடர்பாக இந்திய ரயில்வே விளக்கமளித்துள்ளது. கடந்த 6ஆம் தேதி நந்திகிராம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணித்த தம்பதியினர் தாங்கள் புக் செய்திருந்த முதல் வகுப்பு ஏசி பெட்டியை தனியார் அலங்கார நிறுவனத்தின் மூலம் அலங்கரித்துள்ளனர். உரிய அனுமதியின்றி அந்த அலங்கார நிறுவன ஊழியர் ரயில் பெட்டிக்குள் ஏறியுள்ளார். இந்த சம்பவத்தின் போது பணியில் இருந்த டிக்கெட் பரிசோதகர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. விசாரணையின் முடிவுகளின் அடிப்படையில் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் ரயிலில் அனுமதியின்றி நுழைந்தது, டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்தது போன்ற குற்றங்களுக்காக அந்த அலங்கார நிறுவன ஊழியர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் 10 நகரத்தில் பி த லீடர்ஸ் துவக்கம், அமைப்பை வலுப்படுத்த தீவிரம் காட்டும் அண்ணாமலை. தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை அக்கட்சியில் இருந்து விலகி வி த லீடர்ஸ் என்ற அமைப்பை தொடங்கியுள்ளார். இதுவரை அந்த அமைப்பில் 19 லட்சம் பேர் உறுப்பினர்களாக இணைந்துள்ளனர். இந்நிலையில் வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவை, நியூஜெர்சி தமிழ் பேரவை இணைந்து நடத்திய நிகழ்ச்சியில் பங்கேற்க அண்ணாமலை அமெரிக்கா சென்றார். அதற்கு முன்னதாக நியூஜெர்சி நகரில் வி த லீடர்ஸ் அமைப்பு ஏற்கனவே தொடங்கப்பட்டது.
அதை விரிவுபடுத்தும் விதமாக சிகாகோ, மிச்சிகன், பாஸ்டன், வர்ஜீனியா, அட்லாண்டா, பே ஏரியா, சான் ஆண்டோனியோ, டல்லாஸ், ஹரிசோனா ஆகிய நகரங்களிலும் அண்ணாமலையின் அமைப்பு தொடங்கப்பட்டு உறுப்பினர் சேர்க்கை நடந்து வருகிறது. அங்குள்ள ஆதரவாளர்களை சந்தித்து அண்ணாமலை பேசி வருகிறார். அமெரிக்க நகரங்களில் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக அரவிந்த் ஈஸ்வரன் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையே பொள்ளாச்சியில் வரும் 12ஆம் தேதி அண்ணாமலை பொதுக்கூட்டம் நடத்த உள்ளார். அதற்கு முன் வி த லீடர்ஸ் அமைப்பில் 20 லட்சம் உறுப்பினர்களை சேர்க்க தீவிரம் காட்டி வருகிறார். அதற்காக தமிழகத்தில் உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் நடந்து வருகின்றன. லஞ்சம் பற்றி புகார் கொடுத்தால் அவ்வளவுதான். பள்ளி நிர்வாகிகளை மிரட்டும் முக்கிய புள்ளிகள். தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்க பல கோடி ரூபாய் லஞ்சம் பெறப்பட்ட விவகாரத்தில் முக்கிய புள்ளிகளின் மிரட்டலால் பள்ளிகள் புகார் கொடுக்க தயங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இயங்கும் தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் மற்றும் தடையில்லா சான்று வழங்க கடந்த திமுக ஆட்சியில் லஞ்சம் பெறப்பட்டதாக புகார் எழுந்தது. ஆனால் தனியார் பள்ளி நிர்வாகிகள் இதுகுறித்து புகார் அளிக்க முன்வரவில்லை. இந்த சூழலில் தமிழகத்தில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதும் பல்வேறு தனியார் பள்ளிகள் சட்டவிரோத வசூல் நடவடிக்கை குறித்து புகார்கள் அளிக்க தொடங்கியன. அதன்படி 100 கோடி ரூபாய் வரை லஞ்சம் பெற்றதாக பெறப்பட்ட புகார் அடிப்படையில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் என்ற பதிவு செய்யப்படாத சங்க நிறுவன தலைவர் அரசகுமார் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்க பணம் வசூலிக்கப்பட்டது தொடர்பாக யாரும் புகார் அளிக்கக்கூடாது என மர்ம ஆசாமிகள் தனியார் பள்ளி நிர்வாகிகளை மிரட்டுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் அவர்கள் புகார் கொடுக்க அஞ்சுவதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து தனியார் பள்ளி சங்க வட்டாரங்கள் கூறியதாவது: அங்கீகாரம் வழங்க ஒவ்வொரு பள்ளியிடமும் 30 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரை லஞ்சம் வசூலிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான புகாரில் அரசகுமார் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் பலர் புகார் அளிக்க முன்வரும் நிலையில் அரசகுமாருக்கு நெருக்கமான சிலர் அவர்களை அச்சுறுத்தியுள்ளனர் என்று அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. இன்றும் சரிந்தது தங்கம் விலை. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப நம் நாட்டிலும் தங்கம் விலை தினமும் ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. சென்னையில் நேற்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் குறைந்து 1,06,000 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் இன்றைய வர்த்தக துவக்கத்தில் சவரனுக்கு 240 ரூபாய் விலை குறைந்து 1,05,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 30 ரூபாய் குறைந்து 13,220க்கு விற்பனையாகிறது. நேற்று 1 கிலோ வெள்ளி 5,000 ரூபாய் விலை குறைந்தது 2.45 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையானது. இன்று வெள்ளி விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் அதே விலையில் விற்பனையாகிறது. சில நாட்களுக்கு முன் தங்கம் வெள்ளி விலை வரலாறு காணாத உச்சம் தொட்ட நிலையில் சமீப நாட்களாக அதன் விலை சற்று குறைந்து வருவதால் வாடிக்கையாளர்கள் நிம்மதியடைந்துள்ளனர். E20 பெட்ரோல் பயன்பாட்டில் எந்த பாதிப்பும் இல்லை, நிதின் கட்கரி உறுதி. மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியதாவது: E20 பெட்ரோல் பயன்படுத்தியதால் பாதித்ததாக ஒரு வாகனத்தை காட்ட முடியுமா? உண்மையில் பாதிக்கப்பட்டிருந்தால் ஆதாரத்தை காட்டுங்கள். வாகனத்தின் விவரம் மற்றும் புகார் நகலையும் தெரிவிக்கலாம். ஆனால் இதுவரை வாகன நிறுவனங்களிடம் இது தொடர்பாக எந்த ஒரு புகாரும் வரவில்லை. எத்தனால் கலந்த பெட்ரோல் பல நாடுகளில் ஏற்கனவே பயன்படுத்தப்படுகிறது. வாகன நிறுவனங்களும் பல சோதனைக்கு பிறகே இதற்கான ஒப்புதலை வழங்குகின்றன. எனவே வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்று அவர் கூறியுள்ளார். தமிழகம் முன்னிலை பெறுவதே லட்சியம். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழகத்தின் ஏற்றுமதி வெற்றி என்பது பல ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்டது. இது நம் தொழில் முனைவோர், தொழிலாளர்கள், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், ஏற்றுமதியாளர்களின் கடின உழைப்புக்கும் பல ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்ட கொள்கை தொடர்ச்சி மற்றும் அடித்தளங்களுக்கும் சான்றாகும். இந்த அடித்தளங்களே தமிழகத்தை இந்தியாவின் வலிமையான தொழில் சூழல்களில் ஒன்றாக உருவாக்கியுள்ளன. நாட்டின் முன்னணி ஏற்றுமதி மாநிலங்களில் மிக உயர்ந்த ஏற்றுமதி வளர்ச்சியை பதிவு செய்திருப்பது ஊக்கமளிக்கும் மைல்கல். இது அடுத்த லட்சியத்துக்கு அடித்தளம். தமிழகத்தை இந்தியாவின் உற்பத்தி தலைமையிடமாக மட்டுமல்லாமல் சேவைகள், தொழில்நுட்பம், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, வடிவமைப்பு மற்றும் புத்தாக்கம் ஆகியவற்றில் உலகளாவிய வலிமை மிக்க மையமாக மாற்றுவதே அரசின் இலக்கு என்று அவர் கூறியுள்ளார். நெல்லையப்பர் கோயிலில் ஆடிப்பூர திருவிழா கொடியேற்றம். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் ஆடிப்பூர திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு திருவனந்தல் வழிபாடு, கோபூஜை, கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகள் துவங்கியது. கொடிமரம் முன்பாக நவ கலசங்கள் வைக்கப்பட்டு கொடிப்பட்டம் கோயிலுக்குள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கொடியேற்றப்பட்டது. தொடர்ந்து கொடிமரத்துக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு
புது வஸ்திரங்கள் அணிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். 10 நாட்கள் நடக்கும் விழாவில் தினமும் காந்திமதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட உள்ளது. வரும் 12ஆம் தேதி வளைகாப்பு உற்சவமும் 18ஆம் தேதி ஆடிப்பூர முளைக்கோட்டு திருவிழாவும் நடக்க உள்ளது.